இது மண்டே மார்னிங்லேருந்து vlog எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து நான் ரசம், கொஞ்சம் மட்டன் தொக்கு, அதுக்கப்புறம் பெங்களூர் கத்திரிக்காய் தான் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் இந்த காய்கறி பற்றி பார்க்கலாம். பெங்களூர் கத்திரிக்காயில் வந்து ஃபேட் உங்களுக்கு அவ்வளோவா இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை. ஸோ தண்ணியும் ஃபைபரும் ரொம்ப நிறைய இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டில் இருக்கிற ஹை பிளட் ப்ரெஷர், பிளட் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய பார்த்துட்ருக்குற இது வந்து ஃபேட்டி லிவர். ஸோ ஃபேட்டி லிவரை வந்து ரொம்ப க்யூர் பண்ணுறதுக்கு இதில் நிறைய விட்டமின்ஸோ இது இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்துருந்தீங்கன்னா, அதுவும் இல்லாமல் ப்ரெக்னென்சி அப்போ வந்து கரெக்டான ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறோன்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த வந்து வெஜிடபிள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கூட்டாவோ இல்லை வந்து ஜூஸாக, ரா ஜூஸாக எடுத்து குடிக்கணும் ஓகேனா ரா ஜூஸாகவும் கொடுக்கலாம், இல்லைனா சிறுபருப்பு போட்டு இது மாதிரி சிம்பிளாக கூட்டு கூட செஞ்சு சாப்பிட்லாம். வீக்லி த்ரைஸ் இல்லைன்னு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.